சிம்பிளா, ஹெல்தியா 6 வகையான பர்ஃபி பண்ண போறோம். எல்லாமே குறைவான பொருட்கள வச்சு தான் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம, இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, டைம் கொஞ்சம் தான் தேவைப்படும். முதல்ல நிலக்கடலையும், வெல்லத்தையும் வச்சு ஒரு சாஃப்ட்டான பர்ஃபி. அதுக்கப்புறமா 7 கப் பர்ஃபின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு பதமும் தேவையே இல்ல. இது எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பாதாமையும், பிஸ்தாவையும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே பண்றது. இது பார்த்தீங்கன்னா, கடைகள்ல ரொம்ப விலை அதிகமா இருக்கும். வீட்ல பண்ணும்போது விலையும் கம்மியா இருக்கும். ஹைஜீனாவும் பண்ணிடலாம். நெய்யும் குறைவா யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறமா 2 பொருள வச்சு பண்ற நிலக்கடலை பர்ஃபி. இது பார்த்தீங்கன்னா, கஜு கட்லி மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஆனா, அந்த அளவுக்கு பெரிய ப்ராசஸ் தேவைப்படாது. அதுக்கப்புறமா முந்திரி கேக். கொங்கு நாடு கிராமத்துல பண்றது. இதுமே பார்த்தீங்கன்னா, பதம் தேவையில்ல. அதுக்கப்புறம் தேங்காவையும், பாதாமையும் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு பர்ஃபி தான் பண்ண போறோம். ஸோ இதுக்கு எல்லாம் முதல்ல பார்க்க போறது நிலக்கடலை பர்ஃபி எப்படி பண்றதுன்னு. சிம்பிளான பீனட் பர்ஃபி, அதாவது நிலக்கடலை பர்ஃபி ஒரு 15 நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு இது மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்தீங்கன்னா குறைவு தான். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நிலக்கடலை குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. இப்போ 1 கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிறிஸ்பியாக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். லோ மீடியம் வச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ப்ரௌன் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு ப்ரௌன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கலர் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தோல் எடுத்துடணும். இது தோலில் எடுக்கிறதுக்கான ரீசன் நம்மளுக்கு அந்த பர்ஃபி ஒயிட் கலரில் வரணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான். இன்கேஸ் உங்களால் முழுசாக எடுக்க முடியலனாலும் நீங்கள் அப்படியே போட்டு அரைச்சி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு 50 செகண்ட் மட்டும் அரைக்கணும், நல்லா ஃபைனாக. அதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் மில்க் பவுடர் போட்டுக்கிறதான ரீசன் அது ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ 1/4 கப் தண்ணி, 3/4 கப் சுகர் போட்டுக்கலாம். சுகர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 கப் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வரணும். அது பார்த்தீங்கன்னா மீடியமில் வைக்கும்போது அது ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்தில் வந்துடும். இதுதான் ஒரு கம்பி பதம். இப்படி வந்துருச்சுனாவே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பர்ஃபி செட் ஆகிடும். இது வராமல் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கிளறிட்டுருக்கணும். இப்போ அந்த பவுடர் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா திக்காக வரணும். இடையில 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா, பீனட்டை அரைக்கும்போது குறைவான டைமில் தான் அரைக்கணும். ஆயில் ரிலீஸ் ஆகிடும். அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பால் பவுடர் போடுறதுக்கு ரீசன் என்னென்னா, இன்கேஸ் பதம் தப்பாமல் இருக்கிறதுக்காக, அதாவது ஆயில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மில்க் பவுடர் போடுறோம். வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது போடலன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்காத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக ஏலக்காய் பொடி போட்டே ஆகணும். அப்பப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேவை ரெடி பண்ணிவிடுங்க, நெய் ஊற்றியோ இல்லை பட்டர் ஷீட் வச்சோ. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல திக்காக வந்துருச்சு. உங்களுக்கு அந்த டோ மாதிரி வரும், அதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா அதை எடுத்து உருட்டும் போது கொஞ்சம் கையில் ஈரக்கையில் கொஞ்சம் எடுத்து உருட்டி பாருங்கள், நல்ல ஒரு உருண்டை வரும், சின்ன உருண்டையாக. அது பர்ஃபெக்டான பதம். இப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் டோ மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். இது செட் ஆகிறதுக்கு டைம் குறைவாக தான் எடுத்துக்கும், ஒரு 30 மினிட்ஸ் தான். கொஞ்சம் பதம் தப்பிடுச்சுன்னா கூட 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும். இது கரெக்டு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கீழே பர்ன் ஆகிடும். இப்போது ஒரு ட்ரேயில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் நெய் போட்டுட்டு இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லைன்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சரியாக வராது. ஸோ நான் 30 மினிட்ஸ் விட்டுட்டு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே எனக்கு செட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே எனக்கு வார்மாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. முந்திரி பர்ஃபி, பாதாம் பர்ஃபி எல்லாமே இதே மெத்தட் தான். உங்களுக்கு சாஃப்ட்னஸ்க்காக நான் காமிக்கிறேன். எதுவும் ஒட்டலை, அதே சமயம் ஹார்டாகவும் இல்லை, நல்ல பர்ஃபெக்டான சாஃப்ட்னஸோடு இருக்குது. இதே மெத்தட் தான் நிலக்கடலையில் கட்லி பண்ணுறதும். இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிலக்கடலை கட்லியும் சாக்லேட்டை வச்சு, சாக்லேட் கொக்கோ பவுடர் வச்சும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உத்தமி கிச்சனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா பர்ஃபியுமே வரும். அதே மாதிரி தேங்காய் பர்ஃபி வெல்லத்தில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க, ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணாலும் சரி, அதுவும் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிலக்கடலை பர்ஃபி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதே பதம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸும் இருக்கும், ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் பிசைஞ்சு அதுக்கப்புறம் வந்து பர்ஃபி ட்ரேல வைக்கவே கூடாது. அது வந்து தப்பான மெத்தட். கையில் நீங்கள் தொடும்போதே என்னாகும் அப்படின்னா அந்த ஈர மாவை வந்து கெட்டு போயிடும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி குக் பண்ணாத பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் மட்டும்தான் வரும். ஸோ ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் மட்டுமே வச்சு பண்ணுறாங்க, அதை வந்து ரோஸ்ட் பண்ணாமல். ஸோ அதெல்லாம் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி பர்ஃபி ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். சிம்பிளான பிஸ்தா பாதாம் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகவோ சொதனோ இருக்காது. 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கடையில் கிடைக்கிறத விடவே நெய் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் அந்த சொதன்னு இருக்காது. சொதன்னு எதுனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். இதுக்கு நம்ம பாதாம் எடுத்துக்கலாம் 1/2 கப், 1/4 கப் பிஸ்தா எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், ரொம்ப ப்ரௌனாக விட்டுற வேணாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைக்கணும். 50 செகண்ட் மட்டும் அரைங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா பாதாமில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்குது, அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக அரைக்கணும். இப்போது தண்ணி 1/3 கப்பும் சுகர் 3/4 கப்பும் போட்டுக்கலாம். 1/3 கப் அப்படிங்கிறது 80 ml. இதை போட்டு ஒரு கம்பி பதம் வரணும். நான் வந்து கொஞ்சம் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இதை குக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு டைம் அதிகமாகும். ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா நமக்கு பர்ஃபெக்டாக பர்ஃபி செட் ஆகிடும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் போடும்போது நீங்கள் ஃபுட் கலர் போட வேண்டியதில்லை. இதான் ஒரு கம்பி பதம் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு கம்பி நல்லா ஃபார்ம் ஆகிறது தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பாதாம் அரைக்கும் போது ஆயில் ரிலீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டுருங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு ரொம்ப நேரம் அரைச்சிட்ருக்க வேணாம். இப்போ அரைச்சி வச்ச பாதாம் பிஸ்தா பவுடர், கொஞ்சம் நெய் மட்டும் போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கட்டி எல்லாம் போயிட்டு நல்லா கலந்து ஷைனிங்காக வரும். அந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணலான்னா, இந்த பேனில் ஒட்டாமல் இந்த மிக்சர் வரும். அதாவது
நல்லா ஒரு திக்கான டோ மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஷைனிங்காக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நான் மொத்தமாகவே வந்து 4 டேபிள் ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்கேன். இது வந்து சரியாக ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இதை எடுத்து விட்டு பாருங்கள். உங்கள் கையால் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உருண்டையாக பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அது ஒட்டாமல் கையில் நல்லா உருண்டையாக வரும்போது அது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்படி தெரியலைன்னா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அது பேனில் ஒட்டாமல் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. இது இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தெரியும் இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லையெல்லாம் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பேனில் ஒட்டாமல் திக்காக வந்துடுச்சுனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம முன்னாடி போட்டதை எடுத்து பார்க்கலாம். நெய் கூட தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் அது வருதான்ட்டு. பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இமீடியட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை பட்டர் ஷீட்டில் போட்டிருக்க ட்ரேலேயோ நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் விட்டிங்கனாலும் ரொம்ப ஹார்டாகிடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். நீங்கள் முன்னாடியே பட்டர் ஷீட்டோ நெய்யோ தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ட்ரேவை. இப்போது மேலே ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்க போகிறேன். கிட்டத்தட்ட இது 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இந்த பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 20 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. மேலே நான் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸும் கொஞ்சம் முந்திரி பாதாம் பிஸ்தா வந்து தூவியிருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும். இனி வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பார்னு சொல்லலாம். இதில் ஃபுட் கலர் பிடிக்காதவங்க ஃபுட் கலர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிஸ்தா பர்ஃபி அப்படிங்கிறது கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கணுங்கிறக்க கொஞ்சம் எடிபிள் ஃபுட் கலர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பிடிக்காதவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்லி மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் கட்லி மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் விட வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க. எடுத்து ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம திக்காக தேய்ச்சதுக்கப்புறமா டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஸ்தா பாதாம் கட்லி ரெடி. கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதுலேயே வெள்ளத்துலேயும் கருப்பட்டியில் நாட்டு சர்க்கரையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். நீங்கள் இதுலேயே வந்து வெள்ளத்தில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு. இதே ஒரு கம்பி பதம் தான். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து கடைகளில் கூட இந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கிடைக்குமான்னு தெரியாது. நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் கலர் இல்லாமையும் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எடிபிள் ஃபுட் கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ குக் நோ ஃபயர் அப்படின்னு நீங்கள் வரும்போது பாதாம் முந்திரியை அரைச்சிட்டு பாலோ கண்டென்ஸ்ட் மில்கோ ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லைன்னா ரெண்டையும் அரைச்சதுக்கப்புறமா பவுடர் சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றி பிசைஞ்சும் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே நாளில் சாப்பிட்றணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் 2 நாளைக்கு வரதே வந்து பெரிய விஷயம். இதுக்கப்புறம் முந்திரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாஃப்டாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்வீட் செய்ய தெரியலனா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதுக்கு 1 கப் முந்திரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது வந்து சாஃப்ட் ஆகணும். இது நல்லா சாஃப்ட் ஆனால் தான்
அந்த முந்திரி கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் பாதாமில் பண்ணலாம், பிஸ்தாவில் பண்ணலாம், நிலக்கடலையில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் பால் தான் ஊற்ற போகிறேன். கிட்டத்தட்ட 1/2 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம அரைச்சி ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா வராது. இப்போது 1 கப் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1/3 கப்லேருந்து உங்களுக்கு 1/2 கப் நெய் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு சுகரெல்லாம் கரைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு டோ மாதிரி நமக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ பாருங்கள், இப்போ சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம், அரை கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒன்றா போட்டு தான் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெல்லமாக இருந்தாலுமே வெல்ல பவுடர் இருக்கும். இல்லைனா வெல்லத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா துருவி வச்சுக்கோங்க. அதை இதில் போட்டுட்டு இதே மாதிரி கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். இது வந்து பேன்லேருந்து ஒட்டாமல் வர்றதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடிக்கனமான பாத்திரமோ நான்ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் போடலாம் பிடிக்கும்னா. இப்போ பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் சேராது. இன்னும் நமக்கு டைம் ஆகும். அதாவது இன்னொரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வைங்க. இது வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்ததாக நான் சொன்ன மாதிரி ஒரு மாவு, சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம பண்ணுவோம். அந்த அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு திக்காக வரும். இப்போ பாருங்கள், சுருண்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கடையில் அப்படின்னா கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் கலர் ஆட் பண்ணுறது உங்களோட இஷ்டம்தான். இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈரக்கையிலையோ இல்லை நெய் தடவிட்டோ இந்த மிக்சரை லைட்டாக எடுத்து உருட்டி பாருங்கள். இது நல்லா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக கேக் வந்து செட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைங்கும்போது அது ரன்னியாக அப்படி நம்ம ட்ரேயில் போட்டாலும் சொதன்னு ஹல்வா மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நல்லா சாஃப்டான உருண்டை மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம கஜு கட்லிக்கு மாதிரியே நமக்கு வந்துடுச்செல்லாம் மாவு. இப்போது ட்ரேவை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு முந்திரி கேக் இதில் போட்டுடலாம். ஈவனாக இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரேவை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி பட்டர் ஷீட் வந்து ஈஸியாக போடுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வீடியோட கடைசியில் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 30 to 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகிடும். ஒரு சில டைமில் பதம் கொஞ்சம் தப்புச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எனக்கு 30 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம், நெய் தடவிக்கோங்க. ஒரு ட்ரேலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ இதில் வேணாலும் ஒரு தட்டில் கூட நீங்கள் வந்து தடவிட்டு இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த முந்திரி கேக்கில் எல்லாத்துக்கும் தப்பாகிற ஒரு விஷயம், 2 விஷயம். ஒன்று, அந்த டோ ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹல்வா மாதிரி இருக்கும். செகண்டு, ஓவராக குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பர்ஃபெக்டான ஸ்டேஜ்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்னா, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த மாவு ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக வரணும், அவ்வளோதான். அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம மைசூர் பாக்கு எப்படி சாப்பிடுமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே நீங்கள் வெளியே வச்சுட்டு சாப்பிடலாம், கெட்டு போகாது.
ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கார்னிஷ்காக நான் பிஸ்தா வச்சுருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து இதோட பிஸ்தாவும் போட்டு பண்ணலாம், பாதாம் போட்டு பண்ணலாம், நிலக்கடலை கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பட்டர் ஷீட் எப்படி ஈஸியாக வந்து நம்ம ட்ரேயில் செட் பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம உள்ளே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் தடவிட்டு அந்த பட்டர் ஷீட்டை வச்சிங்கன்னா ஈஸியாக ஒட்டிடும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது பர்ஃபிக்கு மட்டும் இல்லை, கேக்குக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த முந்திரி கேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2வது வேரியேஷன் சொல்கிறேன். முந்திரியை அரைச்சிட்டு நல்லா ஃபைனாக வந்து சளிச்சு எடுத்துட்டு 1 கப் முந்திரி அப்படின்னா 1/2 கப் சர்க்கரை, ஏலக்காய் போட்டுட்டு பால் ஊற்றி நீங்கள் என்ன பண்ணலான்னா பிசைஞ்சு ட்ரேயில் வந்து தட்டி எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஜாகரி பர்ஃபி, சிம்பிளான ஜாகரி பீனட் கட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். சுகர் இல்லாமல் நெய்யும் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெல்லத்தில் பர்ஃபெக்டாக பண்ணலாம். இது வெல்லம் மட்டும் இல்லை, கருப்பட்டி நாட்டு சர்க்கரையிலையும் இதே மெத்தடில் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வந்து சொதன்னு இருக்காது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ரொம்ப நாள் வச்சுட்டு சாப்பிடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இனி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா கிறிஸ்பி ஆகணும், ஆனால் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். அதே சமயம் இது வந்து ரோஸ்ட் ஆகாமையும் இருக்கக்கூடாது, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதே மாதிரி தான் பாதாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முந்திரி எல்லாத்துக்குமே சேம் மெத்தடு தான். நீங்கள் எள்ளில் கூட பண்ணலாம். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டுறலாம். நாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கையில் வந்து நல்லா பிடிச்சி அழுத்தி பசைஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி என்னாகும் அப்படின்னா அந்த தோல் அப்பவும் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது மாதிரி ஒரு நம்ம ஃப்ரை பண்ணுற கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த தோலெல்லாம் வந்துடும். டோட்டலாக ஃபுல்லாமே அந்த தோல் போகணும்னு அவசியம் இல்லை. 1-2 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கிராமத்தில் முரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை போட்டுட்டு அந்த தோலெல்லாம் எடுப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைக்கும்போது 50 செகண்ட் மட்டும்தான் நீங்கள் அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அந்த பீனட்டுக்கு ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ சொதன்னு ஆகிடும், கசப்பாயிடும். அதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி அரைக்க வராதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் வராது. அப்போவுமே நீங்கள் 1 நிமிஷத்துக்குள்ளேயே அரைச்சிடணும். இப்போது 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த வெல்லம் நல்லா கரையும். இது வந்து ஜாகரி பவுடர் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இல்லை நாட்டு சர்க்கரை வந்து பவுடராக கிடைக்குது, அது வாங்கினீங்கனாலும் பர்ஃபெக்டாக வரும். பாகு வெல்லத்தில் எப்படி வரும்னு தெரியல, நீங்கள் அதை பார்த்துக்கணும். இப்போ வந்து வடிகட்டிடணும். ஏன்னா இதில் சின்ன சின்ன தூசுகள் இருக்கும், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இல்லைனா டைரெக்டாக போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். வெல்லத்தையும் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வந்து நான் 1 கப் வெல்லம் 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சினாலும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது 1 கம்பிப்பதம் வரணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கம்பிப்பதம் வந்ததுன்னா மட்டும்தான் அந்த கட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கட்லியாக இருக்கட்டும், பர்ஃபியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேம் மெத்தடு தான். இப்போ அரைச்சி வச்ச நிலக்கடலையோட பவுடரை போடுறோம்.
லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா பவுடர் அந்த வெல்லத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டி இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் லோலேயே வச்சு பண்ணுங்கள். லோ மீடியமில் தான் வச்சு பண்ணணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். இப்போ பாருங்கள், இந்த பவுடர் எல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய் பொடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விடுறேன். இது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு ஷைனிங்காகவும் ஃப்ளேவருக்காகவும் இந்த நெய் வந்து நம்ம போடுறோம். இதுக்கப்புறமே நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் தான் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இடையில நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் போடுவோம். இன்கேஸ் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். இது வந்து நல்லா திக்காயிட்டே வருது. எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்பட்டதுனால இடையில நான் போடுறேன். இது எப்படி வரணும் அப்படின்னா திரண்டு வரணும். இந்த பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு, ஆனால் திரண்டு வரும். அப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் ஒரு நல்ல மாவு மாதிரி டோ மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இது பர்ஃபெக்டான பதம்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் தெரியும் உங்களுக்கு, நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், மாவு திரண்டும் வந்துடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுக்கலாம். இல்லை நெய் தடவி கூட போடலாம். நெய் தடவி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டும் கீழே. இதுக்கப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் தூவிட்டு இது கொஞ்சம் ஆறணும். ஸோ நான் நெய் போட்டு தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது வந்து இதோடையே செட் ஆகிடாது. நீங்கள் ரொம்ப முக்கியமானது, இதோட விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து தேவைப்பட்டது, பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறதுக்காக போட்டுட்டு கொஞ்சம் ஆற விடுறேன். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம கஜு கட்லிக் பண்ணுற மாதிரி இந்த மாவை திரும்ப பிசையணும். ஏன்னா சூடாக நம்மளால் கையில் பிசைய முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த ஸ்டெப்பு தான். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதை எடுத்து ஒரு நல்ல ஒரு பட்டர் ஷீட் ட்ரே மேலேயோ இல்லை நெய் தடவின ட்ரே மேலேயோ போட்டுட்டு நம்ம எப்படி சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம், ஃபோல்டெல்லாம் பண்ணி அதே மாதிரி நம்ம பண்ணணும். இதோடய விட்டுட்டிங்க அப்படின்னா இது செட் ஆகாது, அது டைட்டும் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கஜு கட்லியோட அதே மெத்தடு தான். இப்படி கீழே வந்து ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக நெய் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசையலாம். ரொம்ப நேரம் தேவையில்லை, ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே. இது எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். இதுலேயே நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணி பர்ஃபி மாதிரியும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து பீனட் கட்லி மாதிரி பண்ண போகிறேன். தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போது நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை செட் ஆக விடணும். உடனேயும் இதை வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது, கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகணும். முதல்ல நம்ம கட் பண்ணி வச்சிடலாம், பின்னாடி கட் பண்ணும்போது உடைய பார்க்கும். ஸோ பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம அப்படியே விட்டுறலாம். இது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஆகும். மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. நான் அப்படியே விட்டுற போகிறேன். ரூம் டெம்பரேச்சர் தான், ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதனோட டேஸ்ட்டும் மாறும், அதுக்கப்புறம் நம்ம வெளியே வச்சுருக்கும்போது கெட்டு போகும். ஸோ ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு இது செட் ஆகிறதுக்கு. இது மாதிரி கத்தையில் நெய் தடவிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பயங்கர சூப்பராக இருக்கும். நீங்கள் டைம் ஆக தான் அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், கையில் ஒட்டாது, அதே சமயத்தில் அந்த ஷேப் வந்து மாறாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது உங்களுக்கு.
ஸோ இதில் சில்வர் ஃபாயில்லாம் போடுறாங்க, பட் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நாம் சவுத் இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதெல்லாம் போட மாட்டோம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெசிகேட்டட் கோகோனட் வந்து போடலாம். முந்திரியோடு சேர்த்து, அதாவது என்னென்னா நிலக்கடலையோடு சேர்த்து முந்திரி, மில்க் பவுடர் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பர்ஃபி செய்ய ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு நிறைய வேரியேஷன், அந்த பதம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி எந்த பர்ஃபியுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக வந்து கையில் வந்து ரொம்ப பிசைஞ்சு ரொம்ப பண்ணிடாதீங்க. இப்போ கஜ்ஜு கட்லிக் பண்ணுற மாதிரியெல்லாம் ரொம்ப பிசைஞ்சு பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இதுக்கப்புறமா பாதாம் கோகோனட் பர்ஃபி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், பதம் தேவையில்லை. வந்து 15 நிமிஷம் மட்டும்தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு கம்பி பதமோ அரை கம்பி பதம் அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 7 கப் பர்ஃபி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இது வந்து பிகினர்ஸ் மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பர்ஃபியில் தேங்காவோட அந்த திகட்டுறது வந்து இதில் இருக்காது, பாதாம் போடுறதுனால நல்லா பைண்டிங்காகவும் இருக்கும். 1/3 கப் பாதாம் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, ஆயில் ரிலீஸ் ஆகிடும். 50 செகண்ட் மட்டுமே அரைக்கணும். அது நல்லா ஃபைன் பவுடராக. 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம், தோல் நீக்கிட்டு. இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஃபைனானால் நல்லா உதிரி உதிரியாக அரைச்சிக்கணும். இதையும் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் பர்ஃபி கெட்டு போகாமல் இருக்கும். 1 வாரம் வச்சுருந்தாலும் கூட. முதல்ல நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்காயை. ஏன்னா அதில் வந்து ஆயில் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதில் தண்ணியோட கண்டென்ட்டும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாதாம் போடுறதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. இதையே நான் மிக்சியில் போட்டு அரைச்சேன் அப்படின்னா நீங்கள் துருவுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அரைச்சிடலாம். இப்போ பாதாம் பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருந்தது அதையும் போட்டுக்கலாம். 1 கப் சர்க்கரை இல்லைனா வெல்லம் போட்டுக்குங்க. வெல்லம்னா துருவி போட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. நீங்கள் லோ மீடியமில் வைக்கும்போதே அந்த சுகர் நல்லா உருக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுகர்லேயே வந்து தண்ணியோட கண்டென்ட் இருக்குது. அதனால் என்னாகும் அப்படின்னா எல்லாம் பைண்டிங் பண்ண மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாதவங்க பால் ஊற்றிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட இருந்ததுனால நான் 1/4 கப் ஊற்றுறேன் க்ரீம். அப்படி இல்லைங்கும்போது நல்லா திக்கான பால் ஒரு 1/4 கப் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் என்னாகும் அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். பர்ஃபி நல்லாயிருக்கும் அப்போ தான். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், இதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஏன்னா இது அடியில் பேனோட அடியில் அடி பிடிக்காமல் இருக்கணும், அதாவது பேர்ன் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் லோ மீடியமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். இது பேனில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் வேணாங்கிறவங்க வனிலா போடலாம். இல்லை நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே போடாமல் கூட சாப்பிட்லாம். பாதாமோடையும் அந்த தேங்காயோட ஸ்மெல்லுமே பயங்கர சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது பேனில் ஒட்டாமல் ஒரு நல்ல டோ மாதிரி வந்துருச்சு. இதுதான் பதம். நீ எடுத்து உருட்டுனா நல்லா உருட்ட வரும். இது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக செட் ஆகிடும். ஒரு 30 நிமிஷத்துலேயே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு காமிச்சிருக்க பார்த்துக்குங்க. பேனில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதுலேயோ போட்டுக்கலாம். இதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்பூனில் நெய் தடவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இமீடியட்டாக பண்ணணும். ஏன் அப்படின்னா 30 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மேலே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் நெய் தடவி பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு அப்படி வேணாம், வீட்டில் செய்யும்போது வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஷர் கொடுத்து விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ மேலே நான் வந்து பிஸ்தா தூவுறேன். பாதாம் பிஸ்தாலாம் சேரும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து நான் துருவி சேர்க்குறேன். இது வந்து வீடியோக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. இது கொஞ்சம் நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 20 to 30 minutes. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour கூட நீங்கள் விட்டுடலாம். இடையில எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 minutesலேயே எனக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சொதன்னு இல்லை, கடினமாகவும் இல்லை, பர்ஃபெக்டான ஸ்டேஜுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பர்ஃபி இருக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியும். அப்படி வச்சுருக்கும்போது அந்த பூஞ்செல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இதில் வராது. உங்களுக்கு வந்து ரொம்ப நெய் ஊற்றி ரொம்ப வந்து சொதன்னு இருந்ததுனா தான் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. இது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பாதாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. நான் சொன்ன மாதிரி நான் பாலோ க்ரீமோ நான் வந்து உங்கள்கிட்ட போட சொன்னேன். அப்படி பாலும் பிடிக்காதவங்க, க்ரீம் வேணாம், நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லைனா தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட 1 வாரம் 7 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பொட்டுக்கடலை அரைச்சி போட்டோம் நான் பண்ணலாம். யூஸ்வலாக கொங்கு நாடு கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேங்காய் பொட்டுக்கடலை 2 அரைச்சி போட்டு இதே மாதிரி சர்க்கரை சிரப் காய்ச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி பண்ணுவாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பவுடர் பண்ணி அப்படியும் பண்ணலாம். இல்லை பாசி பருப்பு ஊற வச்சும் பண்ணலாம் தேங்காயோடு சேர்த்து, அதுவுமே நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதே மெத்தடில் கடலைப்பருப்பு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நம்ம அரைச்சிட்டு நல்லா நெய்யில் வந்து திரும்ப வறுத்தெடுத்துட்டு தேங்காய் போட்டும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். இதுலேயே வெல்லம் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதாவது தேங்காய் வெல்லம் வச்சு எப்படி தேங்காய் பர்ஃபி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான 7 கப் பர்ஃபி. சாஃப்டாக இருக்கும். சிம்பிளான ஈஸியான 7 கப் பர்ஃபி கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் நல்லா சாஃப்டாக பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறேன். இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அளவுகளோட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ஸ்வீட் பண்ணிடலாம். உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், சுகர் 2 கப், சுகர் வேணான்னா வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பாதாம் எடுத்திருக்கேன், இதுக்கு நீங்கள் தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பால் 1 கப், அதுக்கப்புறம் நெய். இப்போது முந்திரியும் பாதாமே அரைக்கணும். எல்லாமே வந்து பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா ஆயில் ரிலீஸ் ஆகிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பட்டர் மாதிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் அரைக்கும் போது மட்டும் பார்த்து அரைங்க. இது உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதுக்கு வந்து நிலக்கடலையோ மில்க் பவுடரோ போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ அதே மாதிரியே நான் பாதாமே அரைச்சிக்கிறேன். 7 கப் இருக்கணும். 7 கப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பொருட்கள் தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கொங்கு நாடு கிராமத்தில் 2 கப் தேங்காய் போடுவாங்க. எங்கிட்ட தேங்காய் இந்த டைமில் இல்லைங்கிறதுனால நான் பாதாமும் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போது ட்ரே வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ தடவி முதல்ல ரெடியாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கடலை மாவு 1 கப் எடுத்துகிட்டு இதை வந்து 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் பச்சை வாசனை போனால் தான் அந்த பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. முதல்ல வறுத்துட்டு பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அதுலேயே பாதி பச்சை வாசனை போயிடும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டுறலாம். இப்போது பாதாமும் முந்திரியும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் சுகர் 2 கப், அதே மாதிரி நெய் 1 கப், நெய் பிடிக்காதவங்க ஆயில் போட்டுக்கலாம், பால் ஊற்றிக்கலாம் 1 கப். இதெல்லாம் போட்டுட்டு
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் லோ மீடியமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 25 to 30 minutes என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னா திக்கான கன்சிஸ்டன்சியாக வரும். அதாவது அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு இதை குக் பண்ணணும். இடையில அந்த கடலை மாவில் உங்களுக்கு கொஞ்சம் கட்டி இருந்தனாலும் நீங்கள் உடச்சி விட்டுட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். முதல்ல நல்லா ஷைனிங்காக வரும். அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் பபிள்ஸ் வரும், பெரிய பெரிய பபிள்ஸாக வரும். அப்புறம் திக்காகிடும். நான் 1 கப் நெய்யில் நான் முதலே எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு, அதை தான் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு. ஒரு சின்ன பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 30 minutes நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபி கரெக்டாக வந்துடும். இப்போ ஏலக்காய் நான் போடுறேன். ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கணும், பர்ஃபி ப்ளைனாக இருக்கக்கூடாது. அதனால இன்கேஸ் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலன்னா விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்னும் கன்சிஸ்டன்சி வரல. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்குது. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாயிடும். இப்போது இதை எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்துட்டிங்கனாவே போதும். கிட்டத்தட்ட எனக்கு செய்கிறதுக்கு 30 minutes ஆச்சு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இப்போ ட்ரேயில் இமீடியட்டாக போட்டுடலாம். போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி வந்து நம்ம கஜு கட்லி பண்ணுவோமோ அதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ட்ரேயில் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு பதம் தப்பிடுச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். அதை 2 தடவை பிசைஞ்சு நல்லா இது பண்ணிட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக வந்துடும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம். ஸோ நல்லா போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. மேலே வேணால் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா ஷைனிங்காக வர மாதிரி ஈவனாக தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கும்போது மேலே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டைம் விட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. லைட்டாக கட்டி ஆனோடனேயே லைட்டாக செட் ஆனோடனே நீங்கள் எடுத்து அதுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சு எட்ஜஸில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்கணும். ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அதில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் இது சொதன்னு இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம பாதாம் முந்திரி போட்டிருக்கிறதுனால அது சாஃப்ட்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் கஜு கட்லி மாதிரியே இருக்கும். ஸோ எட்ஜஸில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே ஏதாவது கார்னிஷ் பண்ணுறதுனாலும் பாதாமோ பிஸ்தாவோ வச்சு முன்னாடியே நீங்கள் வந்து கட் பண்ணும்போதே வச்சுருங்க. அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிப்பியில் பாதாம் முந்திரி மட்டும் அவசியம் ரொம்ப முக்கியம்னு கிடையாது. தேங்காவும் நீங்கள் பால் பவுடர்னு கூட போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். இதே மாதிரி பர்ஃபி அப்படிங்கிறது நிறைய போட்டிருக்கோம். அதில் வெள்ளத்துலேயும் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ். எல்லாத்துக்கும்
ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும் ப்ளஸ் வீடியோஸும் இருக்கும். நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் இல்லாத ரெசிபீஸ் கூட southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலைன்னா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இது வந்து கரெக்டாக வந்ததா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி வந்து 7 கப் பர்ஃபி பண்ணுவீங்க, எந்தெந்த பொருட்கள் வச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வெல்லத்தில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம்.